இன்று மதியம் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் ஒரு வீடு சார்ந்த இடம். விஎம் சத்திரம், அப்துல் முதலாளி நகர். இந்த வீட்டில் ஏற்கனவே 2 போர்வெல் போட்டிருக்காங்க. அந்த வட கிழக்கு மூலையில் 150 அடி ஆழம் ஒன்று, 350 அடி ஆழம் ஒன்று. இந்த ஏரியாவினுடைய பொதுவான பாறை அமைப்பு, அதாவது ஜியாலஜி என்னென்னா, 10 அடிக்கு கீழே பாறை வந்துடும், 20 அடிக்கிலையும் பாறை வந்துடும். அப்படிப்பட்ட ஏரியாவில் கண்டிப்பாக தண்ணி இருக்காது. இந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா தான் இது. ஒரு 30 அடி 35 அடி சிதைவு பாறை, கருங்கல் கடினப்பாறை இல்லாமல் ஒரு சிதைவு பாறை இருந்தாலேயே தண்ணி வரும். ஏன்னா இந்த இடத்துக்கு, இந்த அப்துல் முதலாளி நகருக்கு கொஞ்சம் மேற்கே ஒரு வாட்டர் பாடி இருக்குது, விஎம் சத்திரம். அந்த மெயின் ரோடு, திருச்செந்தூர் மெயின் ரோட்லேயே ஒரு குளம் உண்டு. அதில் ஏறக்குறைய வருடம் முழுக்க தண்ணி கிடக்கும். மழை பெஞ்ச தண்ணி அதில் வருடம் முழுக்க நிற்கும். அதனுடைய ரீசார்ஜிங் எஃபெக்டில் இங்கே 30-35 அடி சிதைவு பாறை தான் தண்ணி வந்துடும். 20 அடிக்கு கீழேயே பாறை வந்துட்டுனா தண்ணி இருக்காது. பல ஆண்டுகளாக 20-30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த அப்துல் முதலாளி நகர் டெவலப் ஆகாமல் கிடந்த காரணத்தில் நிலத்தடி நீர் வளம் குறைவு. அதனால தான் இங்கே இந்த ஏரியா டெவலப் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ தான் வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது. ஏன்னா வேறு எங்கேயும் இடம் இல்லை, அதனால் இது டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ இது 125 மீட்டர் 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு, அதாவது நீரோட்ட அமைப்புங்கிறது மேற்கே கிழக்க. இப்போ தெற்கிருந்து வடக்க நோக்கி இது ஸ்கேன் நடக்கு. 14 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இதில் செப்டி டேங்க் கிடக்கு. அதனால் இதை கடந்து போகாமல் அதுக்கு முன்பாகவே ரிசீவர் கரியை வச்சு ஸ்கேன் பண்ணுறேன். நான் நிற்கிறது வடமேற்கு திசை. இங்கே வடகிழக்கு திசையில் தான் 2 போர்வெல் போட்டு சும்மா கிடக்கு. நிறைய ட்ரம் இருக்குது, மழை நீரை சேமிக்கிறதுக்கு, விலைக்கு தண்ணி வாங்குறதுக்குன்னு. இது 2வது ஸ்கேன். அதாவது இப்போ டிரான்ஸ்போர்ட்டர் கருவி வடமேற்கு மூலைக்கு போயாச்சு. இந்த காம்பவுண்டை ஒட்டி இது 2வது ஸ்கேன். 125 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு, 400 அடி ஆழத்துக்கு. முதல் ஸ்கேனில் இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 8-85 மீட்டர் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து 8-85 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் 25 அடியிலேருந்து 35 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம். அதுக்கு கீழே ஃபுல்லாக கடினப்பாறை தான், தண்ணீர் இல்லாத கடினப்பாறை. இந்த ஏரியாவில் நீரோட்டம் மேற்கே கிழக்க. ஸோ வடக்க தெற்க போகும்போது மாறுபடும், பாறை அமைப்பு மாறுபடும், நிலத்தடி நீர்வளமும் மாறுபடும். ஏறக்குறைய மேற்கே கிழக்க போல் ஒரே மாதிரி அம்சத்தில் இருக்கும். ரெண்டாவது ஸ்கேனில் எடுத்த பாயிண்ட்டு முதல் ஸ்கேன் எடுத்த பாயிண்ட்டை விட கொஞ்சம் பரவாயில்ல. அதில் தான் போர்வெல் போட்ட பரிந்துரை. 20 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 35 அடி ஆழம். அதுக்குள்ளே ஒரு ஈரப்பதம், ஈரப்பசை, அவ்வளோதான். அதுக்குள்ளே ஃபுல்லாக கருங்கல் கடினப்பாறை. அப்துல் முதலாளி நகருக்கு, அதாவது நிலத்தண்ணீர் வளத்துக்கு காரணமான டேங்கு தான், ரெயின்ஃபட் டேங்க். இதில் ஏறக்குறைய வருடம் முழுக்க தண்ணி நிற்கும். ஆனால் 35 அடி 40 அடி சிதைப்பாறை இருந்தால் மட்டும்தான் அங்கே கிரவுண்ட் வாட்ரு இருக்கும். 10 அடி 20 அடிக்கிலே கருங்கல் பாறை வந்துட்டுனா தண்ணி இருக்காது. இந்த ரெயின்ஃபட் டேங்க் மட்டும்தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ஏரியாவுக்கு. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பாயிண்ட் இது தான். ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி. இது 2வது ஸ்கேன். அதை விட முதல் ஸ்கேனோட இது நல்லாயிருக்கு. ஒரு இடத்துல நிலத்தடி நீர் வளம் நன்றாக இருக்கணும்னா நிலத்தடி பாறை அமைப்பு, வெடிப்பு, பிளவு, சிதைவு அந்த மாதிரி இருக்கணும். நல்ல மழை அளவு இருக்கணும். ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர்ஸ், மழை நீர் உட்சரிவு அமைப்பு இருக்கணும்.